விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு திருச்சி பொன்மலை ரயில்வே மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தேமுக தலைவர் ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் சிறப்பு தொகுப்பினை பார்க்கலாம். இந்த தேசத்திற்கு ஆபத்து வரவில்லை. தேசத்தை யார் ஆளுகிறார்களோ அவர்களாகலாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. அதனால்தான் தேசம் காப்போம் என்ற தலைப்பை நம்முடைய எழுச்சி தலைவர்கள் தேர்ந்தெடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 4 நாட்களுக்கு முன்னால் கொல்கத்தா நகரத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த மாநாட்டில் முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், பல மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள், இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று 22 கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், ஏன் இந்தியாவே திரண்டிருந்தது அந்த மேடையில் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மேடையிலே பேசி அனைவரும் முழக்கமிட்டது ஒன்றே ஒன்றுதான், நரேந்திர மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த முழக்கம்தான். நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன். அதைத்தான் இங்கு எல்லோரும் என்னிடத்தில், ஏன் நம்மிடத்தில் நினைவெடுத்து எடுத்து சொன்னார்கள். இந்தியாவின் 2வது சுதந்திர போர் தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சலுகைகள் தரட்டும், நான் தடுக்கவில்லை, அதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சமூக ரீதியான இடஒதுக்கீட்டுக்குள் அதனை கொண்டு வந்து சமூக நீதி தத்துவத்தை கொடி தோண்டுவதுதான் மோடியினுடைய மனுநீதி. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களில் முற்பட்ட வகுப்பினர் என்றால், பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மீது மோடிக்கு அக்கறை இல்லையா? ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் என்றால் மாதம் 60,000 சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஏழையா? இப்படி சொல்வதன் மூலமாக உண்மையான ஏழைகளுக்கு மோடி துரோகம் செய்திருக்கிறார். ஏழை தாயினுடைய மகன் என்று அடிக்கடி மோடி சொல்லுகிறார். இது ஏழை தாய் மகன் செய்யக்கூடிய வேலையா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் சொன்னார், நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று. இதுதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் செய்கிற காரியமா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இன்னொன்றையும் மோடி சொன்னார், நான் டாக்டர் அம்பேத்கருடைய கனவை நினைவாக்க போகிறேன் என்று. இதை விட அம்பேத்கருக்கு அவமானம் தேடித்தர வேண்டிய வேறு காரியம் ஏதேனும் உண்டா? நான் கேட்கிறேன். திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு என்ன செய்தது என்று இன்றைக்கு சிலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காகத்தான் நான் இந்த பட்டியலை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு வந்தேன். ஒரு அரசாங்கம் என்பது நீதிக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அத்தகைய நீதிக்கான அரசாங்கமாக கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கியது. அநீதியான அரசாங்கத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம். தேசத்தையே 41% விற்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த மோடி அரசாங்கம். எனவே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 41% அல்ல, 100% விற்று தீர்த்து விடுவார்கள். அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூதாட்டத்தை நாம் தடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஒன்று கூடுகின்றன. இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவன் சீரிய நிகழ்ச்சியோடு இங்கே கூடியிருக்கிறோம். மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையிலே
எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வேலை தான் உண்டு. ஆனால் அந்த ஒருவேளை எது என்று கேட்டால் மோடியை வீழ்த்துவது ஒன்றுதான். ஆனால் நம்மை பொறுத்தவரை 2 வேலை வந்திருக்கிறது. எடப்பாடியையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய வேலை நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எடப்பாடி ஏற்கனவே தமிழ்நாட்டை 100% பெற்றுவிட்டார். அவர்கள் இருவரும் ஒன்றாக வந்தாலும் பேசி வைத்துக் கொண்டு தனித்தனியாக வந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை வீழ்த்துவதற்கு தயாராவோம். அதற்கு முன்னோட்டமாக நம்முடைய எழுச்சி தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் வெற்றி பெறப் போவதற்கு ஒரு அத்தாட்சியாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, ஒரு பக்கம் விஷப்பாம்பு இருந்து இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் விஷப்பாம்பை அப்புறம் அடிக்கலாம், முதல்ல பாரதிய ஜனதாவை அடியுங்கள். பாரதிய ஜனதா கொடிய விஷப்பாம்பை விட மிகப்பெரிய விஷம். அந்த பாரதிய ஜனதா தான் இந்த நாட்டை உருக்குலைக்கின்ற ஒரு கட்சியாக இருந்து வருகிறது. இந்த நாட்டில் மத ஒற்றுமையை குலைத்து வருகிறது. இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரத்தை பறித்து வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள நம் சகோதர சகோதரிகளாக எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம். அதை குலைக்கின்ற வேலையை திரு நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதாவும் செய்து வருகிறார்கள். ஆகவேதான் இந்த மாநாட்டிலே, இந்த மிகப்பெரிய மாநாட்டிலே மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் உங்களை எல்லாம் அழைத்து டெல்லியில இருக்கிற நரேந்திர மோடிக்கு உங்கள் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நாட்டு ஒற்றுமைக்காக உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். தலித் மக்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று இங்கே மேடை இருக்கின்ற தலைவர்கள் சூழலை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய எதிர்காலம், தமிழகத்திலே ஒரு அடிமை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய கைப்பொம்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. உங்களுடைய பேராதரவிலே தமிழகத்தில் உள்ள மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே நடக்கின்ற ஊழல் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதற்கு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்ற மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும். பிரதமர் மோடி அவர்களே, எங்கள் தமிழகத்தை வஞ்சித்தீர்கள். கஜா புயலில் எங்கள் காவிரி தீரத்து மக்கள் சென்னலும் செங்கரும்பும் விளைந்து வளர்ந்து தெளித்து கிடந்த எங்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பாலை நிலமாகிற நிலைமைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டுமல்ல, அதை நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கும் அனுப்ப ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து காவிரி தீரத்துக்கு இனி துளியும் தண்ணீர் வராது. மேட்டூர் மழை பொழிந்தால் உண்டு, மேட்டூருக்கு வராது. இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் கம்பெனிகள் சோழ மக்களினுடைய நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்குவதற்காக மீத்தேன் கேஸ், சேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் கேஸ் என்ற திட்டங்களை கொண்டு வந்து வேளாண் விளைநில மண்டலமாக்க வேண்டும் என்று உழவர்கள் நாங்கள் போராடுகிறோம். நீங்கள் பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலமாக அறிவிப்பதற்கு கேடுகட்ட தமிழ்நாடு அரசு மானம், சூடு, சொரணை, ரோசம், முதுகெலும்பு எதுவும் இல்லாத எடப்பாடி அரசு 55,000 ஏக்கர் நிலத்தை அதற்கு ஒதுக்கி தந்திருக்கின்ற வேளையில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் அழிந்து விட்டனவே, 89 உயிர்கள் கொல்லப்பட்டு விட்டனவே. நேற்று செல்வ மாளிகையில் இருந்தவன் இன்றைக்கு குடிசைவாசியின் நிலையில் இருக்கிறான். இந்த தஞ்சை தரணியிலே கஜா புயலின் கொடுமையால் எட்டி பார்த்தீர்களா? ஒப்புக்காவது வானத்திலிருந்து வந்து பார்த்தீர்களா?
கேட்ட நிதியை தந்தீர்களா? 25,000 கோடி தந்தீர்களா? இல்லை. ஸ்டெர்லைட்டில் மத்திய மாநில அரசுகள் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை அழிக்க பார்க்கின்றன. கேடுகட்ட நியூட்ரினோ நாசகார திட்டம் தேனி மாவட்டத்தை அழிக்க. இப்படி அனைத்து விதத்திலும் டேம் சேஃப்டி பில், அணை பாதுகாப்பு சட்டம் வந்தால் நம் உரிமை அனைத்தையும் இழப்போம். அண்டை மாநிலங்களில் இருந்து சொட்டு தண்ணீர் வாங்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்ற போது டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் போய் சொன்னேன். இதை நீங்கள் நிறைவேற்றினால் சோவியத் ரஷ்யா 15 நாடுகளானதை போல இந்தியா 15 நாடுகளாகும். ரத்த கரைபடிந்த சிவப்பு கோடுகளால் இந்திய உபகண்டத்தின் வரைபடம் கிழிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் காம்ரேடுகள் என்னை. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் எங்கள் உரிமைகளை இழந்தால், எங்கள் தமிழகத்தை பாலைவனமாக்குகிற முயற்சியிலே மத்திய அரசு தொடர்ந்து வெற்றி பெறுமானால் அந்தந்த மாநிலங்களிலே இருக்கின்ற மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு சொந்தமாகும் என்று உக்ரைன் அறிவித்ததை போல நாங்கள் அறிவிக்கிற நிலைமை ஏற்படும். அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் இந்திய மக்கள், அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். மீண்டும் இந்துத்துவ சக்திகள் தலையெடுக்க விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு, இது தமிழர்களுக்கு விரோதமான அரசு, மத்தியில் இருக்கும் அரசு, மலர வேண்டிய அரசு, மாநில சுயாட்சியை பாதுகாத்து சமூக நீதியை பாதுகாத்து கொள்ளி வைக்க முனைந்திருக்கிறார்களே 10% என்று சமூக நீதிக்கு. அந்த கொள்ளிக்கட்டையை தூக்கி கொண்டு வந்த கூட்டத்தை வங்காள குடாக்களுக்குள்ளே தூக்கி எறிகிற வகையில் நாம் வெற்றி பெற வேண்டும், உறுதி எடுக்கிறோம். இந்த நாள் வங்கத்து சிங்கம் நேதாஜி பிறந்த நாள், ஜனவரி 23. Give me your blood, I will get you freedom என்று சிங்கப்பூர் மைதானத்திலே முழங்கினார்களே, அதை போல give us your ballot, வாக்குச்சீட்டுகளை எங்களுக்கு தாருங்கள், we will save India, இந்தியாவை காப்போம். ஸ்டெர்லைட் வழக்கிலே நாளை உச்சநீதிமன்றத்துக்கு கலந்து கொள்ள இருப்பதால் தலைவரிடமும் திமுக தலைவரிடமும் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். வணக்கம். சூத்திரனுக்கு பஞ்சவனுக்கு எதை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்காதே என்று சொன்ன அந்த சனாதன பார்ப்பனிய சனாதனத்தை மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்குத்தான் அடுத்து மோடி வருகின்றார். தப்பி தவறி சப்கா சாத் சப்கா விகாஸ் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி ஏமாந்தார்களே இளைஞர்கள், இந்த வேலை வாய்ப்பு என்று அது முடியாது. அதுபோல 10% இடஒதுக்கீடு ஏழைகளுக்கு என்று சொன்னால் அது என்ன உயர் ஜாதி ஏழைகளுக்கு? ஏழைகள் உயர் ஜாதி ஏழைகள் தானா? ஏன் ஏழைகள் எல்லா இடங்களிலும் இல்லையா? அந்த உயர் ஜாதி ஏழைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம், தயவு செய்து அதற்கு பதில் சொல்லட்டும் மற்றவர்கள். எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், இதை ஆதரிக்கிறவர் சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கிறார்கள் அல்லவா? அது வறுமை ஒழிப்பு திட்டம் தானே. அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்திலே 100 நாள் வேலை செய்கிறார்களே, அந்த தாய்மார்களிலே, அந்த தொழிலாளர்களிலே எந்த உயர் ஜாதிக்காரன் அந்த 100 நாள் வேலைக்கு போனால் தயவு செய்து காட்டுங்கள். புள்ளி விவரத்தை காட்ட முடியுமா? எனவேதான் ஸ்டாலின் முதல் அறிக்கையை கொடுத்தார். இந்தியாவுக்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிக்கை கொடுத்தது. கனிமொழிதான் அங்கே ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை கொடுத்தார். ஏனோ நண்பர்கள், எதிர்கட்சி நண்பர்கள் கொஞ்சம் தவறிவிட்டார்கள். அதில் அவர் சரியாக இருந்தால் இது செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கும். ஆனாலும் பரவாயில்லை, நீதிமன்றத்திலே நிற்காது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கிறது, திராவிடர் கழகம் வழக்கு போட்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வழக்கு போட்டிருக்கிறார்கள், எல்லோரும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது, உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் நீதிமன்றத்திலும் உங்களை சந்திப்போம், நீதிமன்றத்திலும் உங்களை சந்திப்போம், மக்கள் மன்றத்திலும் சந்திப்போம், தேர்தல் களத்திலும் சந்திப்போம். இதுதான் உங்களுடைய கடைசி குரல், இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அந்த உரிமையோடு வந்திருக்கிற படையே தயாராக இரு. எதிரியை சரியாக அடையாளம் காண வேண்டும். நோயை கிருமிகளை சரியாக அடையாளம் காண வேண்டும். நோய் கிருமிகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அதையும் சரியாக அடையாளம் காட்ட வேண்டும். இது அத்தனையும் செய்கின்ற விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையை இந்த சனாதன மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு செய்திருக்கிறது. 1000 கோடி வணக்கங்கள் இந்த மாநாட்டுக்கு. ஏனென்றால் இப்படி ஒரு சமூக பிரச்சனையை,
இவ்வளவு சரியான காலகட்டத்திலே தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும். சுவிஸ் வங்கியிலே 2 லட்சம் கோடிக்கு மேலே கருப்பு பணம் இருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தவுடனே 100 நாளிலே எல்லோரும் வங்கி கணக்கு ஆரம்பியுங்கள், 15 லட்சம் உங்களுடைய வங்கி கணக்கிலே 100 நாளிலே போடுகிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு பண மதிப்பு இழப்பை டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து சுவிஸ் பேங்கிலே இருந்து பணம் தருவேன் என்பதற்கு பதிலாக நம்முடைய தாய்மார்கள், ஏழைகள் சுருக்கு பையிலே வைத்திருந்த பணத்தை எல்லாம் ஓடி அள்ளி கொண்டு போய்விட்டார். அள்ளி கொண்டு போய் வங்கியிலே போட்டு அதை பெரும் கோடீஸ்வரர்களுக்கு தந்து அவர்களெல்லாம் மாடல்களோடு வெளிநாட்டு கடற்கரையிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்றார். விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காக பெருக்கப்படும் என்றார். இப்படி தந்த வாக்குறுதி எதையும் மோடி நிறைவேற்றவில்லை. தலித் மக்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், தலித் மக்கள் வசதி வாய்ப்புகளில் இருந்து இதுவரை புறக்கணிக்கப்பட்டு வைத்திருக்கிற மக்கள், அவர்கள் வாழ்விலே வளம் பெற வேண்டும், அனைத்து வசதிகளையும் உயர்வுகளையும் பெற வேண்டும். அதற்கு நானும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, திமுகவோ காங்கிரஸோ இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் துணையாக இருப்போம். ஆனால் தலித் மக்கள், பிற ஜாதி மக்கள் யாருக்கும் எதிரிகள் இல்லை என்பது உறுதி செய்யப்படுக வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி காட்டப்படுகிறது. அந்த மாயை உடைத்தெறியப்பட வேண்டும். தலித் மக்கள் முன்னேற வேண்டும். ஆனால் தலித் மக்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. யாரையும் எதிரியாக பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அருமை சகோதரர் திருமாவளவன் எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல. அது இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாமிய மதமோ, எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல. ஆனால் மதத்தாலே, பிறப்பாலே வேற்றுமை இருக்கிறது என்பதற்கு திருமாவளவன் எதிரி. பிறப்பாலே உயர்வு தாழ்வு. தோழமை கட்சி தலைவர்களின் கூட்டத்தை புதுதில்லியிலே திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒருங்கிணைத்தார். அந்த நேரத்தில் அண்ணன் தளபதி அவர்கள் நம்மை அழைத்து பேசினார். 10ஆம் தேதி அனைவரும் புதுதில்லிக்கு செல்ல இருக்கிறோமே, மாநாட்டை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அண்ணன் அவர்களின் வசதிக்குரிய தேதியை தாருங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி 23 குறிக்கப்பட்டது. இப்படி மாநாடு தள்ளி தள்ளி போனது. இடையிலே பொங்கல் வந்தது. வண்டிகளுக்காக சேகரித்த தொகையெல்லாம் தோழர்கள் பொங்கல் கொண்டாடிவிட்டார்கள். ஆகவே எப்படி இந்த மாநாடு நடக்கப் போகிறதோ, இந்த மாநாடு எவ்வாறு அமையப் போகிறதோ என்கிற கவலை என்னை மிகவும் ஆக்கிரமித்தது. ஆனால் எப்போதும் போல் அழைத்தால் போதும் ஓடோடி வருவோம் என்று என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கொட்டும் பணியிலும் 10 மணியை தாண்டிய நிலையிலும் ஏறத்தாழ 7 மணி நேரம் இருக்கையிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவரின் காலடிகளில் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். மாநாடு முடிந்து திரும்புகிற போது பாதுகாப்பாக திரும்ப வேண்டும், வீடு போய் சேர வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று சனாதன சக்திகள் காவல்துறையை அணுகி மனு கொடுத்தார்கள். தடை என்று வருகிற போதுதான் விடுதலை சிறுத்தைகள் 1000 மடங்கு வேகம் கொள்வார்கள் என்பது சனாதன சக்திகளுக்கு விளங்காது, புரியாது. இந்த மாநாட்டின் தலைப்பை நாம் தேர்வு செய்ததற்கு சனாதன் சன்ஸ்தா என்கிற அமைப்பின் நடவடிக்கையும் ஒரு காரணம். தோழர் ரவிக்குமார் அவர்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 34 பேரை குறிவைத்திருக்கிறார்கள். 4 பேர் முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, பௌத்தர்கள் அல்ல, சமணர்கள் அல்ல, இந்துக்கள் தான். நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ்கர் ஆகிய 4 பேரும் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், இந்த மண்ணில் சனாதனம் வேறறுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலாளர்கள். இதற்காகவே
ஆயுத பயிற்சி எடுத்த ஒரு பயங்கரவாத அமைப்பாக இயங்குகிற சனாதன் சன்ஸ்தா என்கிற அமைப்பு ஒரே துப்பாக்கியில் 4 பேரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார். கேரளாவிலே ஸ்ரீ நாராயணகுரு, கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்திலே சாமித்தோப்பில் பிறந்த ஸ்ரீ வைகுண்டையர், ஐயா வைகுண்டர், இவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள். இந்த மண்ணிலே பெரியாருக்கு முன்னால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் திருவாங்கூர் மகாராஜாவை எதிர்த்து தோளிலே அக்குளிலே இருந்த துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டுங்கள் என்று துணிச்சலை தந்தவர் ஐயா வைகுண்டர். கடவுள் என்று எவனுமில்லை, நீதான் கடவுள் என்று நிலை கண்ணாடியிலே உன்னை பார்க்க சொல்லி வழிபட சொன்னவர் ஐயா வைகுண்டர். ஐயா வழி கோவில்களில் விக்கிரகம் கிடையாது, நிலை கண்ணாடி தான் இருக்கும். நீ அங்கே போய் பார்த்தால் உன் உருவம் தான் தெரியும். கடவுள் வேறு யாரும் இல்லை, நீதான் கடவுள். உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே நீ கடந்து பார், நீ கடவுளை பார்க்க முடியும் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர். இவர்கள் அத்தனை பேருமே சனாதன எதிர்ப்பாளர்கள் தான். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.